மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வருவாய்த்துறை பற்றி தகவல் அறியும் வேண்டாமா? அது சரி. மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க, அதை பற்றிய விவரம் வந்து மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் நீங்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வைத்த கோரிக்கை ஜீரோ வேல்யூ அந்த பட்டா பற்றி விளக்கமாக அமைச்சர் எனக்கு அந்த தபால் எல்லாமே டீட்டெயிலில் கொடுத்துட்டார். அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பட்டா இருக்குது. அது கடந்த ஆட்சியில் அது அப்படி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஆகவே அது தொடர்ந்து இருக்குது. அப்போவே நான் வலியுறுத்தியிருக்கிறேன், கடந்த ஆட்சியில் கூட அதை வலியுறுத்தியிருக்கேன். ஆகவே உடனடியாக அமைச்சரை தலையிட்டு அதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிற ஜீரோ வேலி என்று சொல்லப்படுகிற நிலையை அவர்கள் இங்கே மண்டலத்திலே வெளியிட்டார்கள். அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை கடிதம் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களும் அதுபோன்ற நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. நிறைய உறுப்பினர் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் கூடிய மட்டும் 2 மணிக்கெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? 2 மணிக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்த தொகுதியில் பல்வேறு பணிகள் இருக்கிறது, விழாக்கள் இருக்கிறது, செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எல்லா மானிய கோரிக்கைகளிலும் பேசுவதற்கும் பேசுகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக விளக்கமாக உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மென்ஷன் பண்ணுவதற்கு முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டும் விரும்புகளுக்கு சில வாய்ப்புகள் நான் தருகிறேன். என்ன வேண்டுமோ அதை மட்டும் ஒரு வரிகளில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்களே எழுதி மதுரை அனுப்பும்பாடியில் பூசாரிக்கும் மற்றவருக்கும் வாகனம் நிறுத்துவது இடத்திலே தகராறு ஏற்பட்டு அதனால் காவல்துறையிலே காவல் நிலையத்தில் அங்கு சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்து விடுகிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அமைச்சர்கள் பதில் தயாரானவுடன் நான் அதை கேட்டுக்கொள்வேன். இதான்.